வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெடில்ஸ்க்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஞாயிறு அப்படின்ற திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஞாயிறுன்ற ஒரு சிவஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. கோயிலுக்கு ஏன் ஞாயிறு அப்படின்னு பேர் வந்ததுன்னா, ஞாயிறுன்றது வந்து சூரியனை குறிக்கக்கூடிய பெயர் இல்லைங்களா. ஸோ சூரியன் வந்து இந்த இடத்துல வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதுனால இந்த இடத்துக்கு வந்து ஞாயிறு அப்படின்ற ஒரு பேர் வந்ததாக சொல்லப்படுது. சித்திரை மாத பிறப்பு முடிஞ்ச உடனே முதல் 7 நாட்கள் வந்து இங்கே சூரியனோட கதிர்கள் வந்து நேராக வந்து சிவன் மேலேயும் சொர்ணாம்பிகா மேலேயும் வந்து விழுது. இது இங்கே வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த 7 நாட்களில் வந்து அபிஷேகங்கள் மற்றும் எதுவும் கிடையாது. இந்த 7 நாட்களில் வந்து சிவனுக்கு வந்து எந்த அபிஷேகமும், சிவனுக்கும் அம்பாளுக்கு எந்த அபிஷேகமும் கிடையாது. பிரதானமாக சூரியன் இந்த இடத்துல வீட்டு இருக்கிறதுனால நவகிரக சன்னதிகள் வந்து இந்த இடத்துல இல்லை. சூரியன்றது வந்து ஒரு ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல நம்ம போய் வழிபடும்போது அந்த சூரியனோட ஆற்றல் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு மற்றும் பதவி போன்ற விஷயங்களுக்காக இந்த இடத்துல மக்கள் வந்து வராங்க. சமயக்குறவர் நால்வர் இருக்காரு இல்லைங்களா, அவங்களோட சுந்தரரோட மனைவி வந்து சங்கிலி நாச்சியார் பிறந்த ஊர் வந்து இந்த ஊர் தான். இந்த இடத்துல அவங்க சங்கிலி நாச்சியாருக்கு வந்து ஒரு சன்னதி காணப்படுது. இந்த இடத்துல வந்து ஒரு விநாயகர் வந்து ஒரு சிறப்பான ஒரு விநாயகர் வந்து கிரீடம் இல்லாத ஒரு விநாயகர் இந்த இடத்துல காணப்படுறாரு. பிகாஸ் சிவனுக்கு வந்து மரியாதை கொடுக்கறதுக்காக தன்னோட கிரீடத்தை வந்து கிரீடம் இல்லாமல் சிவனை வந்து வழிபட்டதாக ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு வந்து பல்லவ விநாயகர் அப்படின்னு பேர். அது இந்த இடத்துல ஒரு தனி சன்னதி காணப்படுது. சூரிய வழிபாட்டிற்காக வந்து அமைக்கப்பட்ட ஒரு கோயில். இங்கே சூரியன் வந்து ஒரு ஜாதக அமைப்பில் சரியில்லைனாவோ, இல்லை சூரிய தசை நடக்கும்போதோ, இல்லை அவங்களுக்கு ஜாதகத்தில் சூரியன் வந்து பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த கோவில் வந்து வழிபடும்போது அது வந்து பலம் பெறுதாக வந்து சொல்லப்படுது. அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய ஓரைகளில் வந்து 6 to 7 மற்றும் 1 to 2 ஆகிய சூரிய ஓரை நேரங்களில் வந்து கோதுமை பரப்பி விளக்கு ஏற்றி மக்கள் வந்து வழிபடுறாங்க. பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகப்படியான கூட்டம் வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த மக்கள் கூட்டம் வந்து அதிகப்படியான மக்கள் கூட்டம் வந்து இந்த இடத்துல சேர்றதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோயிலில் வந்து கிழக்கு சுவரில் வந்து ஒரு கல்வெட்டு வந்து காணப்படுது. அந்த கல்வெட்டு வந்து அச்சுத தேவ மகாராயர் அப்படின்ற ஒரு மன்னனோட காலகட்டத்தில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த காலம் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா 1516 1516ஆம் ஆண்டு வந்து அந்த கல்வெட்டு வந்து பொறிக்கப்பட்டது வந்து நம்மளால் அந்த இடத்துல பார்க்க முடியுது. இந்த இடத்துல நாகலிங்க மரத்தின் கீழே நாகர்களுக்கு தனி சன்னதி காணப்படுது. அப்புறம் வந்து திருவோடு மரம் வந்து இங்கே இருக்குது. அது எங்கேயும் பார்க்க முடியாது. அது இந்த கோயிலில் வந்து பார்க்க முடியுது. இந்த கோயிலில் வந்து ஸ்தல விருட்சமாக நாகலிங்க மரம் காணப்படுது. ஸ்தல புஷ்பமாக வந்து தாமரை சொல்லப்படுது. ஓகே நண்பர்களே, காஞ்சி மகாபெரியவரின் கட்டளைக்கிணங்க வேறொரு பதிவில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயகுமாரன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.